ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு அபிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஸ்கின் க்ளோவிங் ஆகிறதுக்கு ஹோம்மேட் டர்மரிக் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட முகத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். இது முழுக்க முழுக்க நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறதுனால எந்தவித சைட் எஃபெக்ட்டும் தராது. டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின் ஒயிட்டாக இருக்கா இல்லைனா பிளாக்காக இருக்கான்றதை விட நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோவிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான க்ளோவிங் ஸ்கின்னை நம்ம பெற முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அபிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவு மஞ்சளுக்கு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். இப்போ இந்த மஞ்சளை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இதில் இருக்கக்கூடிய மேல் தோலை நல்லா நீக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சளில் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீசனில் நம்மளுக்கு பச்சை மஞ்சள், அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிடைக்கும். ஸோ இது வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பற்றி சொல்லவே வேணாம். நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே மஞ்சள் யூஸ் பண்ணி, அதாவது குளிக்கும்போது கூட மஞ்சள் யூஸ் பண்ணி குளிச்சிருக்காங்க. மஞ்சள் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸ்கின்னை க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது கிருமி தொற்று ஏற்படாமல் கூட தடுக்கும். இப்போ இந்த மஞ்சளை நல்லா கழுவி, அதாவது சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு துருவி வச்சு துருவிக்கோங்க. நம்ம கேரட் துருவிலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி துருவி வச்சு நல்லா இதை துருவிக்கோங்க. இதை நம்ம துருவி பண்ணோன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது ஈஸியாக வடிகட்டிடலாம். இதை அரைச்சும் பண்ணலாம், ஆனால் அரைச்சி பண்ணும்போது வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மஞ்சளையும் நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு அகலமான அடிகனமான பேனில் நல்ல பியூரான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உருக வச்சுக்கோங்க. இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா சூடுபடுத்தி இதை உருக வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க மஞ்சள் சேர்த்துடணும். மஞ்சள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதாவது இந்த எண்ணெயோட கலர் நல்ல ஒரு மஞ்சள் கலரில் வரும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இது நிறம் மாறுறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸ்டவ்வை எப்போதுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தும் போயிடுச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இந்த கலர் பாருங்கள், எண்ணெயோட கலர் ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலரில் இருந்துச்சுல, இப்போ எந்த அளவுக்கு எல்லோ கலரில் ஆயிருக்கு பாருங்கள். இது கரெக்டான ஒரு பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் வடிகட்டணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடிகட்டிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ டெய்லி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு முகத்தில் கையிலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதியிலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக சோப்பு இல்லைன்னா பாத்திங் பவுடர் போட்டு குளிச்சிக்கலாம். இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுனால மட்டும் நம்மளோட ஸ்கின் க்ளோவிங் ஆகாது. நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோன்றதை கவனிக்கணும். நல்ல சத்தான பழங்கள், காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னை பார்த்துட்டோன்னா அது எப்போதுமே க்ளோவிங்காக, நல்ல ஹெல்த்தியாக, பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். நம்மளோட ஸ்கின்னோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்ம ஸ்கின்னை நல்லா அழகாக்குறது எப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்படி நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறது, நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தோன்னாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் வைக்க தேவையில்ல, வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.